10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.7ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3 3 b 3 c ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக. அதாவது ஏபிசிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. அதே இது 3 3 b 3 c வந்து பெருக்குத்தொடர் வரிசைன்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, கண்டுபிடிப்போமா? தீர்வு a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் பொது வித்தியாசம் சமமாக இருக்கணும். கூட்டுத்தொடர் வரிசைனா பொது வித்தியாசம் சமமாக இருக்கணும். சரியா, ஏவை T1னும் பியை T2னும் சியை T3னும் எடுத்துக்கணும். பொது வித்தியாசத்துக்கு என்னப்பா ஃபார்முலா? T2 - T1 = T3 - T2. அப்போ T2 என்ன கொடுத்துருக்காங்க? B. T1 A. B - A = T3 என்ன கொடுத்துருக்காங்க? C. T2 B. அப்போ C - B. B வந்து ஆப்போசிட் சைடுக்கு வர்றப்ப +Bயாக மாறும். -A வந்து ஆப்போசிட் சைடுக்கு போகிறப்ப +Aவாக மாறும். சரியா, B + B = C + A. அப்போ B + Bனா என்ன பார்த்தோம்? 2B = C + A. இப்போ நமக்கு B மட்டும் வேணும். சரியா, இப்போ பெருக்கல்ல இருக்கிற 2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். B = C + A/2. சரியா, மேலும் 3 3 b 3 c என்பது பெருக்குத்தொடர் வரிசை எனில் பொது விகிதம் சமமாக இருக்கும். சரியா, எப்பயும் பெருக்குத்தொடர் வரிசைக்கு பொது விகிதம் சமமாக இருக்கும். சரியாப்பா, 3 ஏவை T1னும் 3 பியை T2னும் 3 சியை T3னும் எடுத்துக்கணும். அப்போ பொது விகிதம் R = T2/T1 = T3/T2. T2 என்னப்பா கொடுத்துருக்காங்க? 3 b by T1 3 a = T3 என்ன கொடுத்துருக்காங்க? 3 c by T2 என்ன கொடுத்துருக்காங்க? 3 b. இப்போ வகுத்தல்ல இருக்கிற 3 b ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். 3 b × 3 bன்னு இருக்கும். இங்கே வகுத்தல்ல இருக்க 3 a ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும். சரியா, இப்போ எப்படி வரும்? 3 c × 3 aன்னு வரும். இப்போ 3 b × 3 b = 3 c × 3 a. அடிமானம் ஒன்றா இருக்குது. அடுக்குகள் என்ன செய்யணும்? கூட்டணும். 3 2b = 3 c + a. இதை வந்து நிரூபிக்கணும். சரியா, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னப்பா? 3 2b. 3 2bனா 3 அப்படியே போட்டுக்கிறீங்க, பவர் 2ஐயும் போட்டுக்கிறீங்க. பிக்கு பதிலாக c + a/2 பிரதியிடணும். சரியா, பிரதியிடுவோமா? c + a/2. இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3 c + a. இங்கே கொடுத்துருக்கிறது என்னப்பா? 3 2b = 3 c + a. ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு. ரைட்டா? தேர்ஃபோர் 3 a 3 b 3 c என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை ஆகும். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.